தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் வரும் 9ஆம் தேதி வரை மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. அதிகாலையில் ஒரு சில இடங்களில் பனிமூட்டம் நிலவும் என்றும், தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை இயல்பை விட குறைவாக இருக்கக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அருகே உள்ள பொய்கை கிராமத்தில் கடந்த 2 நாட்களாக பெய்த கனமழையால் அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் முழுவதும் வெள்ள நீரால் சூழப்பட்டுள்ளது. அருகில் உள்ள பொய்கை குளம் நிரம்பி வழிந்ததால் மருத்துவமனை வளாகத்தில் 3 அடிக்கும் மேலாக மழைநீர் தேங்கி நிற்கிறது. இதனால் கடந்த 3 நாட்களாக மருத்துவமனையை திறக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. தற்காலிக ஏற்பாடாக அரசு பள்ளி அருகே மருத்துவ முகாம் அமைத்து சிகிச்சை அளிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். எனவே தேங்கியுள்ள நீரை அகற்ற கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் கனமழையினால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு குறைந்திருக்கும் நிலையில் தற்போது அனைத்து அருவிகளிலும் குளிக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. சபரிமலைக்கு செல்லும் ஐயப்ப பக்தர்கள் குற்றாலத்தில் பெருமளவில் குவிந்துள்ளனர். விடுமுறை தினம் என்பதால் அருவியில் சுற்றுலாப் பயணிகளின் கூட்டமும் அதிகரித்துள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மேல்மலையில் அதிகாலையில் ரம்மியமான சூழல் நிலவியது. இதனை ஏராளமான சுற்றுலாப் பயணிகள் கண்டுகளித்தனர். இதனிடையே கொடைக்கானல் வெள்ளி அருவி பகுதியில் உள்ள சுங்கச்சாவடியில் வாகனங்களுக்கான நுழைவு கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது. 4 பேர் பயணிக்கக்கூடிய வாகனங்களுக்கு 80 ரூபாயும், லாரிகளுக்கு 150 ரூபாயாகவும், பேருந்துகளுக்கு 300 ரூபாயாகவும் கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு பயணிகளின் வசதிக்காக தென்னக ரயில்வே 10க்கும் மேற்பட்ட சிறப்பு ரயில்களை அறிவித்துள்ளது. இதன்படி ஜனவரி 9 முதல் 21ஆம் தேதி வரை நாகர்கோவில், கன்னியாகுமரி, திருநெல்வேலி, கோவை மற்றும் ராமேஸ்வரம் ஆகிய நகரங்களிலிருந்து சென்னை எழும்பூர், தாம்பரம் மற்றும் சென்ட்ரல் நிலையங்களுக்கு இந்த ரயில்கள் இயக்கப்பட உள்ளன. குறிப்பாக திருநெல்வேலி, செங்கல்பட்டு இடையே ஜனவரி 9, 10, 16 மற்றும் 17 ஆகிய தேதிகளிலும், கோவை, சென்னை இடையே 11, 14, 18 ஆகிய தேதிகளிலும் சிறப்பு ரயில்கள் இயங்கும். மேலும் மானாமதுரை, மயிலாடுதுறை மற்றும் ஈரோடு வழியாகவும் பல்வேறு சிறப்பு ரயில்கள் அறிவிக்கப்பட்டிருப்பதால் பொங்கல் விடுமுறைக்கு சொந்த ஊர் செல்லும் பொதுமக்கள் விரைவாக முன்பதிவு செய்து கொள்ள அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். தூத்துக்குடி நாட்டுப்படகு மீன்பிடி துறைமுகத்தில் மீன்களை வாங்க ஏராளமான பொதுமக்கள் குவிந்தனர். மீன்கள் வரத்து குறைவால் விலை அதிகரித்து காணப்பட்டது. சீலா மீன் கிலோ 1200 ரூபாய் வரையும், வாவல் மீன் கிலோ 1500 ரூபாய் வரையும், நண்டு கிலோ 900 ரூபாய் வரையும், பாறை மீன் 600 ரூபாய்க்கும் விற்கப்பட்டன. சிவகங்கை மாவட்டம் கல்லல் அருகே அரசு மருத்துவமனையில் மது விருந்துடன் புத்தாண்டு கொண்டாடப்பட்ட சம்பவத்தில் 4 மருத்துவர்கள் உட்பட 5 பேர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். செம்பனூர் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் மது விருந்துடன் புத்தாண்டு கொண்டாடப்பட்ட காட்சிகள் இணையத்தில் வெளியாகி சர்ச்சையாயின. இதுகுறித்து விசாரணை நடத்திய மருத்துவ சுகாதார இணை இயக்குநர் சசிகாந்த், கௌஷிக், நவீன்குமார், மணிரத்னம் ஆகிய 4 மருத்துவர்கள் மற்றும் மருந்தாளுநர் கமலக்கண்ணன் உள்ளிட்டோரை பணியிடை நீக்கம் செய்து உத்தரவிட்டுள்ளார். தருமபுரி மாவட்டம் மாரண்டஹள்ளி அருகே கூலி தொழிலாளி வீட்டில் கொள்ளையடிக்கப்பட்ட 20 சவரன் நகைகள் மீட்கப்பட்டன. நல்லாம்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த வெண்ணிலா என்பவர் கடந்த மாதம் வேலைக்கு சென்றிருந்த நேரத்தில் வீட்டில் கொள்ளை நடந்தது. புகாரின் பேரில் விசாரணை நடத்திய மாரண்டஹள்ளி காவல்துறையினர் லாரி ஓட்டுநர் ரமேஷ் மற்றும் பூங்கொடி ஆகிய இருவரையும் கைது செய்தனர். அவர்களிடமிருந்து 20 சவரன் நகைகளையும் பறிமுதல் செய்து உரிமையாளரிடம் ஒப்படைத்தனர். சென்னை விக்டோரியா பொது அரங்கை பார்வையிடுவதற்கான பார்வையாளர் கட்டணம் மற்றும் வாடகை விவரங்களை சென்னை மாநகராட்சி வெளியிட்டுள்ளது. அதன்படி பெரியவர்களுக்கு 25 ரூபாய், மாணவர்கள் மற்றும் மூத்த குடிமக்களுக்கு 10 ரூபாய்,
வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்கு 50 ரூபாய் என கட்டணம் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. 10 வயதிற்குட்பட்ட குழந்தைகள், மாநகராட்சி பள்ளி மாணவ மாணவிகள், மாற்றுத்திறனாளிகளுக்கு கட்டணம் இல்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் புத்தக வெளியீடு, பாரம்பரிய கலாச்சார நிகழ்வுகள், பட்டிமன்றம் உள்ளிட்ட நிகழ்வுகளுக்கு ஒரு நாள் வாடகை 50,000 ரூபாய் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆருத்ரா தரிசனத்தை முன்னிட்டு ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி திருக்கோவிலில் ருத்ராட்ச மண்டபத்தில் எழுந்தருளியுள்ள நடராஜர் மற்றும் சிவகாமி அம்பாளுக்கு 16 வகையான திரவியங்களால் சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்றன. சிவபெருமானின் ரத்தின சபையான திருவாலங்காடு வடாரண்யேஸ்வரர் கோவில் 34 வகையான சிறப்பு அபிஷேகங்களுடன் ஆருத்ரா விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு வேதபுரீஸ்வரர் ஆலயத்தில் நடைபெற்ற சிறப்பு அபிஷேகத்தை தொடர்ந்து நடராஜர் கோபுர தரிசன காட்சியளித்து மாட வீதிகளில் உலா வந்தார். கன்னியாகுமரி மாவட்டம் சுசீந்திரம் தானுமாலய சுவாமி கோயில் மார்கழி திருவிழாவின் சிகர நிகழ்ச்சியான சப்தாவர்ண காட்சி காண்போரை நிகழச் செய்தது. பத்து நாட்கள் பெற்றோருடன் தங்கியிருந்த வேளிமலை முருகன், மருங்கூர் சுப்பிரமணிய சாமி மற்றும் கோட்டார் விநாயகன் ஆகிய தெய்வங்கள் திருவிழா முடிந்து மீண்டும் தங்கள் இருப்பிடங்களுக்கு விடைபெற்றுச் சென்றனர். நள்ளிரவில் அலங்கரிக்கப்பட்ட வாகனங்களில் எழுந்துருளிய தெய்வங்கள் தந்தை தானுமாலையனிடம் விடைபெற்று பிரிந்து சென்ற காட்சியை கண்டு பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பக்தி பெருக்குடன் வழிபட்டனர். மார்கழி மாத பௌர்ணமியை முன்னிட்டு விருதுநகர் மாவட்டம் சதுரகிரி சுந்தரமகாலிங்கம் கோயிலில் பக்தர்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து அதிகாலை முதலே பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து மலை ஏறி வருகின்றனர். இதனிடையே காலை 10 மணி வரை மட்டுமே பக்தர்கள் கோயிலுக்கு செல்ல அனுமதி எனவும் இரவில் தங்குவதற்கும் நீரோடைகளில் குளிப்பதற்கும் தடை தொடர்வதாகவும் வனத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே உள்ள அத்திவெட்டி கிராமத்தில் ஆனந்தவள்ளி மாரியம்மன் கோயிலில் குத்துவிளக்கு பூஜை சிறப்புடன் நடைபெற்றது. இந்நிகழ்வில் சுமார் 1300க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு குத்துவிளக்குகளை ஏற்றி சிறப்பு வழிபாட்டில் ஈடுபட்டனர். இதைத் தொடர்ந்து மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட ஆனந்தவள்ளி மாரியம்மனுக்கு விசேஷ பூஜைகள் நடைபெற்றன. மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே ஆண்கள் மட்டும் பங்கேற்ற வினோத திருவிழா நடைபெற்றது. அனுப்பப்பட்டி கிராமத்தின் காவல் தெய்வமான கரும்பாறை முத்தையா கோயிலில் மார்கழி திருவிழாவில் நேர்த்திக்கடனாக வழங்கப்பட்ட 60க்கும் மேற்பட்ட கருப்பு நிற கிடாய்கள் பலியிடப்பட்டன. 2000 கிலோ அரிசியுடன் 1000 கிலோ கறி சேர்த்து பிரம்மாண்ட விருந்து தயார் செய்யப்பட்டது. கரடிக்கல், செக்கானூரணி உள்ளிட்ட சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த 10,000க்கும் மேற்பட்ட ஆண்கள் பங்கேற்று விருந்து உண்டு மகிழ்ந்தனர். தண்டவாளத்தில் மண் சரிந்து விழுந்ததன் காரணமாக மேட்டுப்பாளையம் குன்னூர் இடையிலான நீலகிரி மலை ரயில் சேவை 2வது நாளாக ரத்து செய்யப்பட்டுள்ளது. கடந்த 1ஆம் தேதி பெய்த கனமழையால் அட்டர்லி ஹில்க்ரோவ் ரயில் நிலையங்களுக்கு இடையே பல இடங்களில் மண் மற்றும் பாறைகள் சரிந்து விழுந்ததோடு தண்டவாள பாதையும் சேதமடைந்துள்ளது. சீரமைப்பு பணிகளில் 30க்கும் மேற்பட்ட ரயில்வே ஊழியர்கள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். மலை ரயில் ரத்து காரணமாக முன்பதிவு செய்திருந்த உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் பெரும் ஏமாற்றமடைந்தனர்.
நீலகிரி மாவட்டம் உதகை அருகே பவானீஸ்வரர் கோயிலில் ஆருத்ரா விழாவை முன்னிட்டு தேரோட்டம் நடைபெற்றது. பன்ஹில் பகுதியில் உள்ள பவானீஸ்வரர் கோயிலில் பழங்குடியின மக்கள் சார்பில் ஆருத்ரா தேர் திருவிழா கொண்டாடப்பட்டது. இதில் தோடர் இன மக்கள் தங்கள் பாரம்பரிய உடையணிந்து நடனமாடி தேரை இழுத்து வழிபட்டனர். திருத்தணி ரயில் நிலையத்தில் பயணிகள் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் ரயில்வே பாதுகாப்பு படையினர் அணிவகுப்பில் ஈடுபட்டனர். திருத்தணி ரயில் நிலையம் அருகே வடமாநில வாலிபர் தாக்கப்பட்ட விவகாரம் நாடு முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்நிலையில் பயணிகள் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் விதமாக தெற்கு ரயில்வே டிஐஜி தலைமையில் ரயில்வே பாதுகாப்பு படையினர் துப்பாக்கி ஏந்தி அணிவகுப்பில் ஈடுபட்டனர். தமிழ்நாட்டின் முதல் பிரத்யேக வனவிலங்கு சிகிச்சை மற்றும் மறுவாழ்வு மையத்தை தமிழக அரசு கோவை மாவட்டம் சிறுமுகை வனச்சரகத்தில் திறந்துள்ளது. 131 ஏக்கர் பரப்பளவில் கட்டப்பட்டுள்ள இந்த மையத்தில் பல்வேறு விலங்குகளுக்கு பிரத்யேகமாக சிகிச்சை அளிக்கும் வசதிகள் உள்ளன. மேற்கு தொடர்ச்சி மலையில் காயமடையும் விலங்குகளுக்கு வண்டலூர், மைசூர் போன்ற தொலைதூர இடங்களுக்கு கொண்டு சென்றுதான் சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது. இனி உடனடியாக விலங்குகளுக்கு சிகிச்சை அளித்து அறிவியல் பூர்வமாக பராமரித்து மீண்டும் வனப்பகுதியில் விடுவிக்க முடியும். திருச்சி மாவட்டம் மணப்பாறை குளித்தலை சாலை விரிவாக்க பணிகளுக்காக சாலையோர மரங்கள் வெட்டப்பட்டதால் நூற்றுக்கணக்கான இரட்டைவால் குருவிகள் தங்களது வாழ்விடத்தை இழந்து தவிக்கின்றன. ஆண்டவர் கோவில் அருகே சாலையில் இருந்த பழமையான மரங்கள் முற்றிலும் அகற்றப்பட்ட நிலையில் அவற்றில் கூடுகட்டி வாழ்ந்த பறவைகள் தங்குவதற்கு இடமின்றி அருகில் உள்ள சீமை கருவேல மரங்களிலும் நடப்பட்ட கற்களிலும் தஞ்சமடைந்து அங்குமிங்குமாக அலைந்து திரிகின்றன. வளர்ச்சி திட்டங்களுக்காக மரங்கள் ஒரே நேரத்தில் வெட்டப்பட்டதால் அரிய வகை பறவை இனங்கள் தங்கள் வாழ்விடத்தை இழந்து நிற்பது பறவை ஆர்வலர்களிடையே வேதனையை ஏற்படுத்தியுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் வெண்பாக்கம் அருகே உள்ள 4000 ஆண்டுகள் பழமையான காசி விஸ்வநாதர் கோயில் மர்ம நபரால் சூறையாடப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஆருத்ரா தரிசன பூஜைகள் முடிந்து அதிகாலை கோயிலை திறக்க வந்தபோது பிரகாரத்தில் இருந்த சிலைகள் மாயமானதும் அங்கிருந்த பொருட்கள் தீயிட்டு கொளுத்தப்பட்டிருப்பதும் கண்டு பக்தர்கள் அதிர்ச்சியடைந்தனர். சுமார் 3 லட்சத்திற்கும் அதிகமான மதிப்புள்ள பொருட்கள் சேதமடைந்துள்ளன. முதற்கட்ட விசாரணையில் மனநலம் பாதிக்கப்பட்ட ஒருவரே இந்த செயலில் ஈடுபட்டதாக தெரிகிறது. வீரமங்கை வேலு நாச்சியாரின் பிறந்த நாளை முன்னிட்டு பிரதமர் நரேந்திர மோடி, மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி உள்ளிட்ட தேசிய தலைவர்களும் புகழாரம் சூட்டினர். ஆங்கிலேய ஆதிக்கத்தை எதிர்த்து போரிட்டு தனது சிவகங்கை சீமையை மீட்டெடுத்த வீரமங்கை வேலு நாச்சியார் என்றும் அவரது போர்த்திறன், தியாகம், சிறந்த நிர்வாகத்திறன் ஆகியவை இந்தியர்களுக்கு உத்வேகம் அளிப்பதாகவும் பிரதமர் மோடி பதிவிட்டுள்ளார். ஆங்கிலேய ஆதிக்கத்துக்கு எதிராக துணிச்சலாக போராடிய முன்னோடி ராணிகளில் ஒருவர் வேலு நாச்சியார் என்றும் அவரது வீர வரலாறு வருங்கால தலைமுறைக்கு ஒரு சிறந்த வழிகாட்டியாக திகழும் எனவும் ராகுல் காந்தி பதிவிட்டுள்ளார். வீரமங்கை வேலு நாச்சியார் மற்றும் வீரபாண்டிய கட்டபொம்மனின் பிறந்த நாளை முன்னிட்டு அவர்களுக்கு முதல்வர் மு க ஸ்டாலின் மரியாதை செலுத்தியுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்ட பதிவில், மிரட்டினால் அடங்கி விடுவோம் என்று எண்ணியோருக்கு தமிழ்நாடு போராடும் என்று அன்றே காட்டிய வீரச் சுடர்கள் என்று புகழாரம் சூட்டியுள்ளார். நாட்டின் விடுதலைக்காக முன்னோடிகளாக போராடிய இவர்களின் பெருமையை திமுக அரசு போற்றி வருவதாக குறிப்பிட்டுள்ளார். மதுரையில் திறக்கப்பட்ட மேம்பாலத்திற்கு வீரமங்கை வேலு நாச்சியார் பெயர் சூட்டப்பட்டதையும், கிண்டி காந்தி மண்டப வளாகத்தில் வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு உருவச்சிலை அமைக்கப்பட்டதையும் குறிப்பிட்டு முதல்வர் ஸ்டாலின் பதிவிட்டுள்ளார்.
சுதந்திர போராட்ட வீரர் வீரபாண்டிய கட்டபொம்மனின் 266வது பிறந்த நாளை முன்னிட்டு அவருக்கு எதிர்க்கட்சித் தலைவரும் அதிமுக பொதுச் செயலருமான எடப்பாடி கே பழனிசாமி மரியாதை செலுத்தியுள்ளார். சென்னை பசுமை வழிச்சாலையில் உள்ள செவ்வந்தி இல்லத்தில் வீரபாண்டிய கட்டபொம்மனின் உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். ஆங்கிலேயர்களை எதிர்த்து முதல் சுதந்திரப் போரை தொடங்கிய சிவகங்கையை ஆண்ட ராணி வேலு நாச்சியாரின் 296வது பிறந்த நாளை ஒட்டி தமிழ்நாடு அரசு சார்பில் அமைச்சர்கள் மரியாதை செலுத்தினர். வீரமங்கை ராணி வேலு நாச்சியாரை கௌரவிக்கும் வகையில் தமிழ்நாடு அரசு சார்பில் சென்னை கிண்டி காந்தி மண்டப வளாகத்தில் உள்ள வேலு நாச்சியாரின் திருவுருவச் சிலைக்கு கீழே மலர்களால் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த திருவுருவப் படத்திற்கு அமைச்சர்கள் சேகர் பாபு, மா. சுப்பிரமணியன், சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா, துணை மேயர் மகேஷ்குமார் உள்ளிட்டோர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர்.